தமிழக அரசியலில் அரை நூற்றாண்டு காலமாக நீடிக்கும் காவிரி நதிநீர் சிக்கலும் கர்நாடகாவின் மேகதாது அணை முயற்சியும் இரு மாநில மக்களின் வாழ்வாதார பிரச்சினையாக மட்டுமல்லாமல் பாரம்பரிய அரசியல் கட்சிகளின் வாக்கு வங்கி அரசியலுக்கான மூலதனமாகவும் தொடர்கிறது. வருடக்கணக்காக நீடிக்கும் ஒரு சிக்கலை ஒரு புதிய முயற்சி முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டால் தங்களின் பல ஆண்டு கால நிர்வாக தோல்வியும் சுயநல அரசியலும் வெளிப்பட்டுவிடும் என்ற அச்சத்திலேயே திமுக, அதிமுக, பாமக போன்ற பாரம்பரிய எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் நின்று விஜயின் பேச்சுவார்த்தை முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட்டு வருகின்றன. காவிரி விவகாரத்தை சுற்றியுள்ள இந்த சுயநல அரசியல் பின்னணியையும் விஜயின் புதிய நகர்வு ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தையும் இக்கட்டுரை சுருக்கமாக ஆராய்கிறது. மேகதாது அணை விவகாரம் மற்றும் காவிரி நீர் பங்கீடு தொடர்பான தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் அரை நூற்றாண்டு கால தமிழக அரசியலில் முன்னெப்போதும் இல்லாத ஒரு புதிய விவாதத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளன. காவிரி விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமாரை சந்திக்க பெங்களூரு செல்ல திட்டமிட்டுள்ள தமிழக முதல்வர் விஜயின் இந்த நடவடிக்கை தமிழகத்தின் பாரம்பரிய அரசியல் சக்திகளிடையே பெரும் எதிர்ப்பையும் அதிர்வலைகளையும் உருவாக்கியுள்ளது. தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சிகளான திமுக, அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் அனைத்தும் விஜயின் இந்த பேச்சுவார்த்தை முயற்சிக்கு எதிராக திரண்டு நிற்கின்றன. திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் விஜய் கர்நாடகா செல்லும் தினத்தை இலக்காக கொண்டு காவிரி டெல்டா மாவட்டங்களில் பிரம்மாண்ட கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவித்துள்ளார். நீதிமன்ற போராட்டங்கள் மற்றும் காவிரி மேலாண்மை வாரியத்தின் மூலம் பெற வேண்டிய உரிமைகளை விட்டுவிட்டு அண்டை மாநிலத்துடன் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்துவது தமிழகத்தின் சட்டப்படியான வலிமையை குறைத்துவிடும் என்பது திமுகவின் முக்கிய குற்றச்சாட்டாக உள்ளது. அதேபோல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்டுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது, இதில் சமரசம் பேச விஜய் அங்கு செல்லவே கூடாது என தொடர் குரல் கொடுத்து வருகிறார். மற்றொரு புறம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவசர செய்தியாளர் சந்திப்பை கூட்டி முந்தைய காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியில்தான் முடிந்துள்ளன என்பதை சுட்டிக்காட்டி தனிப்பட்ட சந்திப்புகள் மூலம் தீர்வு காண்பது சாத்தியமற்றது என எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் இத்தகைய எதிர்ப்புகள் கிளம்பியுள்ள அதே வேளையில் கர்நாடக பக்கமும் சூழல் சுமூகமாக இல்லை. காவிரி நீர் வெளியீடு தொடர்பான உள்ளூர் கன்னட அமைப்புகள் மற்றும் விவசாய சங்கங்களின் போராட்டங்களை சுட்டிக்காட்டி தற்போது நிலவும் பதற்றமான சூழலில் விஜய் இங்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்துவது சரியாக இருக்காது என்று கர்நாடக தரப்பில் டி.கே. சிவக்குமாரும் தெரிவித்துள்ளார். இரு மாநிலங்களிலும் உள்ள பாரம்பரிய அரசியல் கட்சிகள் இத்தகைய முட்டுக்கட்டைகளை உருவாக்குவதன் பின்னணியில் 50 ஆண்டு கால காவிரி அரசியலின் ஆழமான பின்னணி மறைந்திருக்கிறது. 1970களில் இருந்து தொடரும் காவிரி நதிநீர் சிக்கல் என்பது தமிழகம் மற்றும் கர்நாடகா ஆகிய இரு மாநில அரசியல் கட்சிகளுக்கும் வெறும் நீர் உரிமை பிரச்சினை மட்டுமல்ல, அது ஒவ்வொரு தேர்தலிலும் தங்களின் வாக்கு வங்கியை தக்கவைத்துக் கொள்வதற்கான மிக முக்கியமான அரசியல் மூலதனமாகும். நீதிமன்ற மேல்முறையீடுகள், தீர்ப்பாயங்களின் உத்தரவுகள், மாநில அளவிலான போராட்டங்கள், சட்டசபை தீர்மானங்கள் என காவிரி விவகாரத்தை கடந்த 50 ஆண்டுகளாக ஒரு உணர்ச்சிபூர்வமான தலைப்பாகவே இரு மாநில கட்சிகளும் உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன. காவிரி டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதார போராட்டத்தை மையப்படுத்தி தேர்தல்களை சந்திப்பதும் மற்ற மாநில கட்சியின் மீது பழியை போட்டு தங்களை மாநில உரிமை போராளிகளாக காட்டிக்கொள்வதும் இங்கு வழக்கமான நடைமுறையாக மாறிவிட்டது. இந்த சூழலில் அரசியல் களத்திற்கு வந்துள்ள விஜய் வழக்கமான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளுடன் நிறுத்திவிடாமல் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்தி காவிரி பிரச்சினைக்கும் மேகதாது விவகாரத்திற்கும் ஒரு நிரந்தர சுமூக தீர்வை எட்டிவிட்டால் என்னவாகும் என்ற பயம் பாரம்பரிய கட்சிகளை ஆட்டிப்படைக்கிறது. அரை நூற்றாண்டு காலமாக ஆட்சியில் இருந்தும் பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தியும் தங்களால் முடிவுக்கு கொண்டுவர முடியாத ஒரு சிக்கலான விவகாரத்தை புதிய முயற்சியாக நேரடியாக சென்று விஜய் தீர்த்து வைத்துவிட்டால் பொதுமக்களின் பார்வை முற்றிலும் மாறிவிடும். இத்தனை ஆண்டுகளாக இவர்களால் செய்ய முடியாததை ஒரு புதிய முயற்சியின் மூலம் விஜய் சாதித்து காட்டிவிட்டார் என்ற பிம்பம் பொதுமக்கள் மத்தியிலும் டெல்டா விவசாயிகள் மத்தியிலும் உருவானால் அதுவரை காவிரி பிரச்சினையை வைத்து அரசியல் செய்து வந்த பாரம்பரிய கட்சிகளின் அரசியல் முகமூடி முற்றிலும் கழன்றுவிடும். காவிரி நீர் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு வந்துவிட்டால் இனி வரும் தேர்தல்களில் காவிரி போராட்டங்களையோ அல்லது அண்டை மாநில எதிர்ப்பு அரசியலையோ வைத்து வாக்கு சேகரிக்க முடியாது என்ற நிலையும் உருவாகும். இத்தகைய அரசியல் இழப்புகளுக்கும் தங்களின் பல வருட நிர்வாக தோல்வி வெளிப்பட்டுவிடும் என்ற அச்சத்திற்குமே அனைத்து முக்கிய எதிர்க்கட்சிகளும் ஒரே நேர்கோட்டில் நின்று முதல்வர் விஜயின் பேச்சுவார்த்தை முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட்டு வருகின்றன என்ற பார்வையை முன்வைக்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள்.